ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். ஊட்டியில் இன்று பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு தொடக்கம். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கார் பங்கேற்பு. கோடை வெயில் தாக்கம் எதிரொலி. டாஸ்மாக் மதுபான கடைகளில் பீர் விற்பனை அதிகரிப்பு. திருவள்ளூர் அருகே தண்டவாளத்தில் நாசவேலை. ரயிலை கவிழ்க்கும் முயற்சியா என்ற கோணத்தில் ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பச்சை பயிறு அறுவடை தீவிரம். மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கொள்முதல் நிலையங்கள் திறப்பு. கள்ளக்காடு முண்டந்துறை வனச்சரகத்தில் வரையாடுகள் கணக்கெடுப்பு இன்று தொடக்கம். தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் என அறிவிப்பு. தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் நீடிக்கும் கோடை மழை. முக்குடல் பகுதியில் வீசிய சூறைக்காற்றால் மின் விநியோகம் பாதிப்பு. ஷங்கர் இயக்கத்தில் உருவான கேம் சேஞ்சர் படம் தோல்வி அடைந்தது ஏன்? திரைக்கதை சிதைக்கப்பட்டதே காரணம் என கதையாசிரியர் கார்த்திக் சுப்பராஜ் கருத்து. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் மத்திய அரசின் நடவடிக்கை. எதிர்க்கட்சிகள் முழு ஆதரவு அளிக்கும் என ராகுல் காந்தி தகவல். பஹல்காம் தாக்குதலுக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கும் ஒற்றுமை உள்ளது. பயங்கரவாத அமைப்புகள் இடையான ஒருங்கிணைப்பு குறித்து இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் எச்சரிக்கை. மறைந்த போப் பிரான்சிஸ் உடல் நாளை நல்லடக்கம். இறுதி சடங்கில் பங்கேற்க வாட்டிகன் புறப்பட்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இத்துடன் ஆதன் தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.